வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் 2.36. இது வந்து 5 மார்க் பார்ட், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். Z1, Z2 மற்றும் Z3 ஆகியவை மாடுலஸ் Z என்ற வட்டத்தின் மீதமைந்த சமபக்க முக்கோணத்தின் உச்சி புள்ளிகள். அப்போ ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது, அதனுடைய உச்சிகள் Z1, Z2, Z3ன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய மாடுலஸ் பார்த்தா 2ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வட்டத்தினுடைய சமன்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் Z1 1 + i√3 எனில் Z2 மற்றும் Z3 ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 உச்சிகளில் Z1, Z2, Z3ல Z1 கொடுத்துட்டு Z1 என்ன, Z2 என்னன்னு, Z2, Z3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் மாடுலஸ் Z வந்து 2ன்னு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு, கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. ஏன்னா ரொம்ப ஈஸி, 5 மார்க் பார்ட் ஈஸியாகவே செஞ்சிடலாம். சப்போஸ் Z1, Z2 and Z3 the vertices of an equilateral triangle inscribed the circle modulus Z equal to Z1 is equal to 1 + i√3, then find the vertices of Z2 and Z3. Suppose that Z1, Z2, Z3 are vertices of the triangle. It is given vertices of the equilateral triangle inscribed in the circle. அது ABC வந்து vertices of the triangle சொல்லிட்டாலும் அது பாயிண்ட் வந்து Z1, Z2, Z3 are the vertices of equilateral triangle inscribed the circle. சர்க்கிளுக்குள்ளே இருக்கான் வித் மாடுலஸ் Z equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ Z1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 + i√3. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் Z2 அண்டு Z3 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் நல்லா பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் Z equal to 2. மாடுலஸ் ஆஃப் Z equal to 2 இட் இஸ் கிவன். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னா மாடுலஸ் Z மைனஸ் Z0 ஈக்குவல் டு R. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஏற்கனவே வந்து நிறைய கிளாஸில் படிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஜெட்டுக்கு Z சரியாயிடுச்சு. அப்போ இந்த Z0ங்கிறது வந்து நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ மையம் என்பது சென்டர் என்பது Z0ன்னு தெரியும். அப்போ 0,0. அப்போ R தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் R என்பது எவ்வளவு, 2. அப்போ சென்டர் வந்து 2, சென்டர் வந்து 0,0, ரேடியஸ் வந்து 2 கொடுத்து அவங்களே கொடுத்த டீட்டெயில் ப்ராப்ளம் எழுதிருக்காங்க. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், நம்மளுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். அப்போ மாடுலஸ் Z மைனஸ் Z0 ஈக்குவல் டு R. இதை கம்பேர் பண்ணிங்கன்னா Z மைனஸ் 0 ஈக்குவல் டு 2. அப்போ Z0 என்பது சென்டர், அப்போ 0,0, R என்பது ரேடியஸ் 2. அப்போ இதுதான் வட்டம். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சர்க்கிள் என்பது R ஈக்குவல் டு 2. அதை வச்சு தான் வந்து சர்க்கிள் போட போகிறோம். மற்ற டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். சென்டர் வந்து ரேடியஸ் வந்து 0,0 சென்டராகவும் R வந்து 2ஆவுடைய சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த சர்க்கிளை வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து செய்ய போகிறோம். இப்போ நல்லா கவனிங்கப்பா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சென்டர் வந்து Z0 வந்து 0,0 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதனுடைய லென்த்து தான் ரேடியஸ். அப்போ இது எவ்வளவு, R. அப்போ R ஈக்குவல் டு 2. அப்போ இங்கே வரைக்கும் தான் 2 வருது. இது வந்து ரியல் பார்ட், இது வந்து ரியல் பார்ட் நம்மளுக்கு இன்னே தெரிஞ்சால் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சார் நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து Z1 ஈக்குவல் டு 1 + i√3 இஸ் கிவன், இது கொடுத்துருக்காங்களா. அப்போ இது பார்த்தீங்கன்னா Z ஈக்குவல் டு X + IY, X + IY இது வந்து ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். அப்போ கிராஃப் ஷீட்டில் குறிச்சிங்கன்னா இந்த சர்க்கிளை வந்து குறிச்சிங்கன்னா நல்லா கவனிங்க. அப்போ Xயில் 1 இங்கே வரும். அப்போ √3ங்கிறது 1.732 தானே, 1.732.
அப்போ வந்து 1க்கு இங்கே வரும், ஒய்யில் இங்கே வரும், இந்த கட்டாகிற பாயிண்ட் தான் இங்கே. அப்போ இது வந்து Z1 என்பது 1 + I√3. இதுதான் வந்து ஏ, வெர்டிசஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து இஜெட் ஈக்குவல் டு 2, ஆர் வந்து 2ன்னு அங்கே வருமாப்பா, 2 இங்கேருந்து 2 சென்டிமீட்டர், ஓகேவா? அதே சர்க்கிள் தான் இங்கிட்டு வரும். இது வந்து -2 இங்கிட்டு வருமா, அப்போ ஆர் வந்து -2 இங்கே வரும். அப்போ இதுதான் Z2. அப்போ இஜெட் ஈக்குவல் டு -2, Z2 ஈக்குவல் டு -2. இந்த இது ப்ளஸ் பாசிட்டிவ், இது செகண்ட் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதுக்கடுத்து இதனுடைய ஆப்போசிட் தானே இது காஞ்சுகேட். அப்போ Z3ங்கிறது இதனுடைய காஞ்சுகேட் Z ஈக்குவல் டு x + iy. அப்போ இதனுடைய காஞ்சுகேட் பார்த்தா Z ஈக்குவல் டு x - iy. அப்போ இது வந்து ப்ளஸ்ஸு கமா ப்ளஸ்ஸு, இது வந்து ப்ளஸ்ஸு கமா மைனஸ் தானே வரும் அந்த பேசிஸில். அப்போ Z3 இஸ் ஈக்குவல் டு 1 - I√3, 1 - I√3. ஏன்னா அது ப்ளஸ்ஸு மைனஸ் எந்த குவாட்ரண்ட், 4th குவாட்ரண்ட். இப்போ என்ன சொல்ல வரோம்னா அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்களா. அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொன்னதுனால நல்லா கொஞ்சம் டயக்ராம் போட்டு தான் செய்யணும். அதுக்காண்டி தான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து டைரெக்டாகவே கண்டுபிடிச்சோம், ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக அக்கார்டிங் டு ரூல்ஸ் பிரகாரம் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது ஓஏ, இது இது பி, சி வெர்டிசஸ் வந்து இங்கே இதுக்கு நேராக வரதா வச்சுக்கோங்க. ஏன்னா கிராஃபில் குறித்து அப்படி தானே வரும், அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லா குறிக்கணும். அப்படின்னா என்ன சார், ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், 3 ஆங்கிளும் அப்படியே போட்டாச்சு. அப்போ இது சி வெர்டிசஸ், இது ஏ என்ற உச்சி, இது பிங்கிற உச்சி, இது சிங்கிற உச்சி, வெர்டிசஸ் ஏபிசி. இட் இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இதை எப்படி மார்க் பண்ணிக்க தெரியுங்களா, ஏ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அது Z1. அதுக்கடுத்து நல்லா கவனிக்கணும், இது வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள். இதனுடைய டிஸ்டன்ஸ் ஓஏ, இது ஓபி, அது வந்து ஓசி. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க, புக்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அவங்க கொடுத்தது. அப்போ இதனுடைய ஆங்கிள், சென்டர் ஆங்கிள், மைய கோணம் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. நல்லா கவனிக்கணும், 120 டிகிரி. இது எத்தனை டிகிரி, 120 டிகிரி, 120 டிகிரி. இது எவ்வளோ டிகிரிப்பா, இது 120 டிகிரி. ஏன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மைய கோணம். அப்போ 3 120 கூட்டினா 320 டிகிரி வந்துடும்ல, 360 வந்துடும்ல. சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 360 தானே. அப்போ மைய கோணம் என்பது 360. அப்போ இதை பூரா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு 120, இது ஒரு 120, இது ஒரு 120, ஓகேவா? இட்ஸ் ரைட். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு, இதெல்லாம் எதுக்கு சார், இதெல்லாம் சம்மில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கொஞ்சிட்டே வாங்க. ஏன்னா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகிறப்ப 0லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி தான் கால்குலேஷன் பண்ணோம். 120 டிகிரி, இது 120 டிகிரி, இது 120 டிகிரி. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம், ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் ஏற்கனவே வந்து டயக்ராம் மெத்தடில் போட்டோம், இருந்தாலும் ரூல்ஸ் பிரகாரம் என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். இப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம Z1 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு Z1 கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் வந்து எழுதுவோம். Z1 வந்து கண்டுபிடிக்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ Z1 என்பது அவங்க கொடுத்துருக்காங்க 1 + I√3 கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஒர்க் நம்ம வந்து Z2 கண்டுபிடிக்கணும். அப்போ Z2ங்கிறது என்ன, அப்போ Z2ங்கிறது நல்லா பாருங்கள், Z2 இது வந்து Z1 என்பது OA வெக்டார், Z2ங்கிறது OB. நல்லா கவனிங்க. அடுத்தது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. Z1 என்பது OA, அங்கே அப்படியே பாருங்கள், நல்லா கவனிங்க. அப்போ இந்த ZN என்பது இந்த OA ரேடியஸை மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த Z2ங்கிறது வந்து OBங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ இந்த OA கண்டுபிடிக்கணும்னா அதுதான் எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள்,
ஓஏ என்பது நல்லா கவனிங்க, ஓஏங்கிறது Z1 இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. அவ்வளோதான்ப்பா. இதுதான் வந்து அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு புக்கிலே வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா Z இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா என்பது இஜட்டை ஆதியை பொறுத்து தீட்டாவின் கடிகார எதிர் திசையில் சுற்றுவதாகும். இந்த இதுக்கு மீனிங் அதான் கொடுத்துருக்காங்க. அதாவது Z இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா இஸ் ஏ origin, about origin is calculated theta is anti-clockwise. அதுதான் வந்து ரூல்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் வந்து பேஜ் நம்பர் 97 இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ Z1 என்கிறது 1 + i√3பா. அப்போ Z2ங்கிறது Z1 இன்ட்டு ஐ தீட்டா, Z1 இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. அப்போ தீட்டா தான் 120 டிகிரி. இதை ரேடியனாக மாற்றினா அப்போ தீட்டா என்பது நல்லா கவனிங்க 2π/3. தீட்டாங்கிறது 2π/3 நம்மளுக்கு என்ன தெரியும். இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது போட்டாவே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடுவீங்க. Z2ங்கிறது 1 + i√3. இ பவர் ஐ தீட்டானா என்னது, இ பவர் ஐ 2π/3. இதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் போடலாமா? அப்போ 1 + i√3. இ பவர் ஐ 2/3னா என்னப்பா? அப்போ காஸ் 2π/3 ப்ளஸ் ஐ சைன் 2π/3. இது 1 + i√3 அப்படியே வச்சுக்குவோம். இதுக்கு வந்து நம்ம ஃபார்மட் பிராரம் இது டிகிரி பிரித்து போடணும். அப்போ இது எவ்வளவு சொன்னோம், காஸ் 120 டிகிரி ப்ளஸ் ஐ சைன் 120 டிகிரி தானே சொன்னோம். இதை ஒரிஜினல் வேல்யூ போட்டு நம்ம ஆன்சர் போட்டலாம். அங்கே பாருங்கள். அப்போ 1 + i√3 120 டிகிரி எப்படி போடலாம், 180 - 60 போடலாம்ல. காஸ் ஆஃப் 180 - 60 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 180 - 60. அதுக்கடுத்து 1 + i√3 அப்படியே வைங்க. இது எந்த குவாட்ரண்ட், 180 + தீட்டாங்கிறது எந்த குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட். இது வந்து எந்த குவாட்ரண்ட், இப்போ ஏஎஸ்டிசி. இது 90 - தீட்டா, இது 90 + தீட்டா, 180 - தீட்டா தானே சொன்னோம். அப்போ 180 - தீட்டா. அப்போ 180 - தீட்டாங்கிறது எந்த குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னாவே சைனுக்கும் கொசிகனுக்கும் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். அப்போ காஸ் வர்றப்போ என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். அப்போ காஸ் 60 டிகிரி. அப்போ 180 - தீட்டாங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா. அவ்வளோதான். இது இந்த மைனஸ்க்காண்டி தான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு. அப்போ மைனஸ் காஸ் 60 ப்ளஸ். இப்போ ஐ சைன் இது வந்து டேரெக்டாகவே போட்டுரும், ஏன்னா சைனுக்கு தானே பாசிட்டிவ். அப்போ இங்கே பாசிட்டிவ் போட்டாச்சு. அப்போ இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இதெல்லாம் நிறைய தடவை அப்ளை பண்ணிட்டோம். அப்போ 1 + i√3 இன்ட்டு மைனஸ் காஸ் 60 டிகிரி ப்ளஸ் ஐ சைன் 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மைனஸ் தான் ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்துச்சுன்னு பார்த்துருக்கோம், செகண்ட் குவாட்ரண்ட் ப்ராரம் போட்டிருக்கோம். அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 + i√3 மைனஸ் காஸ் 60 டிகிரினா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும், 1/2 தெரியும்ல, ப்ளஸ் ஐ சைன் 60 டிகிரிக்கு மதிப்பு √3/2. இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் நம்மளுக்கு வந்து Z2னுடைய வேல்யூ கிடச்சிட போகுது. அப்போ இதை 1ஆல் மல்டிபிள் பண்ணால் -1/2, மறுபடியும் 1ஆல் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஐ √3/2. ஓகேவா? இங்கே √3ஆல் மல்டிபிள் பண்ணால் -i √3/2வா. அப்போ i √3 × 1/2 போட்டோம். இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள், நல்லா கவனிங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் தான். i × i ஸ்கொயர். அப்போ i ஸ்கொயர் என்பது எவ்வளவு, -1 நம்மளுக்கு தெரியும். அப்போ மைனஸ். அப்போ √3 × √3 எவ்வளோப்பா, √3 × √3 வெறும் 3/2. அப்போ √3 × √3 √3 × √3 3/2. இந்த மைனஸ் எப்படி வந்துச்சுன்னா i × i ஸ்கொயர்னா எவ்வளவு, மைனஸ். ஓகேவா? இப்போ இந்த இடம் நல்லா கவனிங்க. இது நெகட்டிவில் இருக்குது, இது பாசிட்டிவ் இருக்குது, சேமாக இருக்குது, கட்டாயிரும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது, -1/2 -3/2 தானே மிச்சம் இருக்குது. அதை எல்சிஎம் எடுத்தோம்னா -1 -3/2. அதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் என்னப்பா வருது, அப்போ -4/2 வருது.
இதனுடைய ஆன்சர் எவ்வளோ வருது? அப்போ -2. அப்போ Z2னுடைய வேல்யூ எவ்வளவு? -2. அப்போ Z2 வேல்யூ எவ்வளவு? -2. அதுதான் நம்ம ஆரம்பத்திலே போட்டோம், ஞாபகம் இருக்கா? அந்த இங்கேயே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ Z2 வந்து எவ்வளவு? -2 கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இது +2ஆக இருந்தால் இது என்ன ஆகும்? -2. அந்த -2 வந்து டயக்ராம் வழியாக போட்டோம். இங்கே டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மறுபடியும் ஒரு தடவை கவனிங்க. Z1ங்கிறது கொடுத்துட்டாங்க 1 + i√3. Z2 கண்டுபிடிக்கணும்னா Z1 × θ. அப்போ Z2 வேணும்னா Z1 × e⁻i⁻θ. Z3 வேணும்னா Z2 × e⁻i⁻θ. அவ்வளோதான். அப்படியே போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ வந்து Z2 கண்டுபிடினா Z1 × e⁻i⁻θ. Z3 வேணும்னா Z2 × e⁻i⁻θ. அப்படியே சைக்கிளிக்காக போயிட்டுருக்கோம், ரொட்டேஷனாக போயிட்டுருக்கோம் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் எடுத்தோம்னா அடுத்து இந்த ஆங்கிள், அவ்வளோதான். அப்போ இந்த ஆங்கிள் எடுக்கிறப்ப இது Z1 யூஸ் பண்ணி செய்யணும். இந்த ஆங்கிள் எடுக்கிறப்ப Z2 யூஸ் பண்ணி செய்யணும். அப்படியே ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த வேல்யூ இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 3 வெர்டிசஸில் ஒன்று அவங்க கொடுத்துட்டாங்க, 2வது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 3வது கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஓசி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஓசி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஓசி கண்டுபிடிக்கணும்னா R2 எடுத்து செய்யணும். ஏன்னா சைக்கிளிக்கில் வர்றதுனால எடுத்து செய்யணும். இப்போ எழுத போகிற இலக்கணிங்க. அப்போ OA ஓகே, OB ஓகே, ஓசி தான் வந்து என்ன பண்ணி போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா பாருங்களேன். இப்போ ஓசி தேவை. அப்போ ஓசி தான் வெக்டர், வேற ஒன்றும். அந்த ஓசி வேணும்னா, அந்த வெர்டிசஸ் வேணும்னா Z2 × e⁻i⁻θ. Z2 தான் நம்ம கைவசம் அங்கே இருக்குல்ல, அந்த அங்கே இருக்குல்ல. அப்போ -2 × e⁻i, இந்த தீட்டா தான் 2π/3. அதான் 120 டிகிரி போட்டோம் இல்லையா? அப்போ e⁻2π/3 இனிமேல் எழுதிட்டா ஒன்றும் பிரச்சனை, அப்படியே போட்டலாம். அப்போ -2 × அப்போ cos of 2π/3 + I sin of 2π/3 இதை அப்படியே போடுங்க. அப்போ -2 × அப்போ cos of இதை எப்படி பிரித்து போடலாம்? 120 டிகிரி போட்டு பிரிக்கலாம், அல்லது இப்படியும் போடலாம்ல. அதாவது π-π/3 இப்படியும் போடலாம்ல. π-π/3 சுருக்குனா 2π/3 தானே, ப்ளஸ் I sin of π-π/3 பிரிச்சிட்டோம். ஓகேவா? அதுக்கடுத்து சார் என்ன சார் பண்ண போகிறோம்? அந்த -2 அப்படியே வைங்க. இது வந்து cos 180 - θ செகண்ட் குவாட்ரன்ட் சொன்னோம்ல, இப்போ தானே சொன்னோம். அப்போ -× cos π/3 ப்ளஸ் I sin இது π/3. செகண்ட் குவாட்ரன்ட்னு சொன்னதுனால சைனுக்கு ப்ளஸ்ஸு, காசுக்கு என்ன வரும்? மைனஸ் வந்துடுது. இப்போ இதனுடைய வேல்யூ போடுங்க. அப்போ -2 மைனஸ் cos π/3 வேல்யூ இப்போ தானே சொன்னோம். எவ்வளோ சொன்னோம்? 1/3 இது 1/2 சொன்னோமா? அந்த 1/2 போடுங்க. ப்ளஸ்ஸு I sin π/3 வேல்யூ எவ்வளோ சொன்னோம்? அப்போ π/3 வேல்யூ √3/2 சொன்னோமா? அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். √3/2 அப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள்? சிம்ப்ளை பண்ணுங்கள். அப்போ மைனஸ் உள்ள கொண்டு போனால் மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு 2/2, இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ மைனஸ் எவ்வளவு? 2 × √3/2. இப்போ கட் பண்ணி போட்டால் இது கேன்சல் ஆகிடும் 1. அப்போ 1 மைனஸ் இது கேன்சல் ஆனால் I√3. இதுதான் Z3, இதுதான் Z3. அப்போ 3 வெர்டிசஸ்ஸு பார்த்துட்டோம். அப்போ 3 வெர்டிசஸ்ஸுங்கிறப்ப இங்கே நல்லா கவனிப்பா. முதல் வெர்டிசஸ் Z1 கொடுத்துட்டாங்க. அப்போ 1 + i√3. ரெண்டாவது வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க, இங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. Z2 = -2. மூணாவது Z3 1 - i√3. இதுக்கு எல்லாமே நீ மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஒரு ஆன்சர்? 2 தானே வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா 2, இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா 2, இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா 2. எல்லாமே வந்து நம்மளுக்கு 2 தான் வருது. அப்போ வந்து இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கான். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம்ப்பா. நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா, இதுதான் வந்து வெர்டிசஸ் தான் உச்சிகள். அப்போ Z1ங்கிறது கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க, Z2ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம், Z3ங்கிறது கண்டுபிடிச்சாச்சு.
அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா நல்லா கவனிக்கணும். அப்போ ஓஏ என்பது கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. Z1 ஓபிங்கிறது Z1 இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா, ஓசிங்கிறது வந்து Z2ங்கிறது Z2 இ பவர் ஐ தீட்டா. இந்த கான்செப்டில் வச்சு போட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக கிளியராக செஞ்சிடலாம். ஓகேவா? அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.